இங்க இந்த தாத்தாவோட இறந்து போன அப்பா அம்மா திரும்பவும் இந்த ஜென்மத்துல பிறந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாத்தாவோட அப்பா பெரிய பணக்காரரா இருப்பாரு. அப்ப ஒரு கார்னா ரொம்பவும் பிடிக்கும். ஒரு போட்டோல காரை பாக்குறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நின்று இருக்கா. அதை பார்த்ததுமே இவருக்கு ரொம்பவும் பிடிச்சு போய் அந்த பொண்ணை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு வீட்டுல பேசி பார்த்ததுக்கு 6 மாசம் டைம் கேட்கறாங்க. அது வரைக்கும் அந்த பொண்ணை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த காரை விலைக்கு வாங்கி அவங்க பொண்ணோட ஊருக்கு போறாங்க. ஆனா போற வழியிலே கார் ரிப்பேர் ஆயிடுது. அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணே வந்து கார் கண்ணாடியை கைட்டு இருக்கா. இவனுமே அடியில ஒர்க் பண்ணிட்டு வெளியே வரான். ஆனா இவனை திருடன் நினைச்சுக்கிறா. இருந்தாலுமே அந்த கண்ணாடியை கொண்டு போய் அவங்க பாட்டிக்கு வலிப்பு வந்திருக்கும். அந்த கண்ணாடியில் இருக்க கம்பியை கையில கொடுத்து காப்பாத்துறா. அப்ப பேசும்போது தான் கல்யாணம் பண்ணா பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிளைக்கு புது துணி எடுத்து தரணும். ஆனா அதுக்கு 6 மாசம் ஆயிடும். அவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு புரிய வருது. சோ இந்த பொண்ணு கிட்ட இனிமேல் நான் திருட மாட்டேன், உழைச்சு சாப்பிட போறேன். அது மட்டும் இல்லாம உங்க கல்யாணத்துக்கு நாங்களே ஹெல்ப் பண்றோம். 6 மாசம் இல்லாம 3 மாசத்துல இதெல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பொண்ணுமே வேலைக்கு சேர்த்துக்கிறா. தென் இவங்க 2 பேருமே வேலை செஞ்சு மாப்பிளைக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துறாங்க. இப்ப வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. சோ இந்த பொண்ணுமே ஹீரோவை அனுப்பி வச்சிடறாங்க. இப்ப இவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்குது. அப்ப தாலி கட்ட சொல்ல அப்பதான் ஹீரோவோட மூஞ்சி திறக்கறாங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷத்துல அவன் மேலேயே விழுந்துறா. படுக்க வச்சு இவன் தாலி கட்டுறான். ஆனா இவன் குழந்தையும் பிறகுது. கொஞ்சம் வருஷத்துல ஒரு முக்கியமான மீட்டிங் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப இந்த பையனுக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா அதே மணிகுண்டு கிட்ட ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அம்மா அப்பா இறந்து போறாங்க. இப்ப பல வருஷம் கழிச்சு அவங்க அப்பா அம்மாவை பார்த்த இந்த தாத்தாவுமே இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தனும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவன் நினைச்சது மாதிரி இவங்க 2 பேருக்குமே பிடிக்க ஆரம்பிக்குது. அப்ப சமந்தா கார்ல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மணிகுண்டு கிட்ட இடி இடிச்சு மழைலாம் பெய்யுது. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு போன ஜென்மத்துல நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்து நாகார்ஜுனா தான் இவங்க பையன் சொல்லிட்டு தெரிய வருது. போய் பார்க்கலாம்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா பக்கத்துலயே சைத்தன்யாவா அங்க படுத்திருப்பாரு. அங்க பார்த்ததுமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அந்த தாத்தாவுமே அவங்க அப்பா அம்மாவை ஒன்னா சேர்க்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு பர்த்டே பார்ட்டிக்கு வர சொல்றாரு. இப்ப இவங்க போன ஜென்மத்துல யூஸ் பண்ண அதே காரியை நாகார்ஜுனாக்கு பிரசன்ட் பண்றாங்க. அதை பார்த்த இவருக்கு ரொம்பவும் பிடிச்சி ஷேயா கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. ஆக்சுவலா இவங்களுக்கு ஏற்கனவே இவரை பிடிச்சிருக்கும். சோ இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அண்ட் அதே டைம்ல சமந்தா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சைத்தன்யா ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. பார்த்தா போன ஜென்மத்துல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி கெட்டப்ல வந்திருக்காரு. ஆக்சுவலா இவருக்கு போன ஜென்மம் இவங்களுக்கு எப்ப ஞாபகம் வந்ததோ அதே டைம்ல தான் இவருக்குமே ஞாபகம் வந்திருக்கும். அன்னைக்கு நைட்டு வரும்போதுமே இவர் பார்த்துருப்பாரு. ஆனா கண்டுக்காமலே விட்டுருவாரு. இப்ப அந்த விஷயத்தை சொன்னதுமே இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஆனா இப்ப நாகார்ஜுனாக்கு அந்த தாத்தாக்கும் சின்ன வயசா இருக்கும்போது என்ன நடந்ததோ அதே மாதிரி இப்பயுமே மீன் செத்து போய் தப்பா நடக்கிற மாதிரி தோணுது. சோ நாகார்ஜுனாவும் ஷேயவா அங்க போயிட்டு சமந்தாவையும் சைத்தன்யாவையும் காப்பாத்திடுறாங்க. பட் பின்னாடியே பிரேக் பிடிக்காத லாரி வருது. அப்ப இந்த தாத்தா ஒரு பையன் கிட்ட லிஃப்ட் கேட்டு வருவாரு. அந்த பையன் பார்த்ததுமே பைக்கை கொண்டு போய் குறுக்கில விட்டு இவங்க எல்லாரையுமே காப்பாத்திடுறான். சோ இந்த ஜென்மத்துல யாருக்குமே ஆக்சிடென்ட் ஆகாத உயிர் போயிடுச்சு. எல்லாருமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க.